ப்ரொவிஷன் ஐட்டம்ஸு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தாங்க ஹஸ்பண்ட். அதுதான் வந்திருக்கு காலையிலேயே. நேற்று ஆர்டர் போட்டாங்க. எங்கள் மூத்தார் வந்து வடை வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அவங்க அம்மா கையில் தான் கொடுப்பாரு. அது எப்போவுமே அவர் யூஸ்வலாக வச்சுருக்கிறது. எப்போவுமே நம்ம மாதத்தில் பத்தும் பத்தாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் என் ஹஸ்பண்ட் என்னென்னு கேட்டு நேற்று நைட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க. காலையிலேயே வந்துருச்சு. ஆனால் ஒரு ஐட்டம் வந்து மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஸோ அதான் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. துணி துவைக்கிற சோப்பு மிஸ்ஸிங். ஸோ அதுதான் கையில் வச்சுட்டு கேட்குறாங்க. மதியத்துக்கு எங்கள் வீட்டு லஞ்சு முட்டை நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா மூத்தார் இருக்கார் இல்லையா, வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் முட்டை மட்டும் இன்றைக்கி நான் செய்கிறேன். மதியம் பாருங்கள், ரைஸு எங்கள் மாமியார் வச்சுட்டாங்க. ரைஸு சாம்பார் அவங்க வச்சுட்டாங்க. முட்டை மற்றதெல்லாம் நான் பண்ணேன். சாம்பார் வச்சுருக்காங்க. சாம்பாரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருங்காவை ரெண்டாக கட் பண்ணி போடுறாங்க. நம்ம கட் பண்ணி போடுறது வேறு, அவங்க கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணதுனால நீட்டு வாக்கத்தில் குச்சி குச்சியாக இருக்குது. பட் நல்லா இருக்குது சாம்பார். ஆனால் குச்சி குச்சியாக இருக்குது குழம்பு ஊற்றுனாவே. அப்புறம் அந்த சேப்பங்கிழங்கு அதுவும் போட்டிருக்காங்க. கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. மாமியாருக்கு வந்துட்டு நிறைய காயெல்லாம் போட்டு வச்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அவரைக்காய் வெயிலுக்கு வந்துட்டு கெட்டு போகும் இல்லையா, என்னதான் இருந்தாலும் ஒரு 2-3 நாள். ஆனால் அவரைக்காய்லாம் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவரைக்காவை எடுத்து செஞ்சுட்டாங்க. கொஞ்சமாக தான் தேங்காய் அரைச்சி போட்டிருக்காங்க. இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் சத்தம் போடுவாங்க. தேங்காய் நிறைய போடணும். எங்கள் மாமியாருக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் மூத்தாருக்கும் தேங்காய் போட்டால் பிடிக்காது, என் ஹஸ்பண்டுக்கும் தேங்காய் போட்டால் பிடிக்காது. அதனால் லைட்டாக போட்டு இன்றைக்கி முடிச்சிட்டாங்க. கூடவே இன்றைக்கி வந்து பப்படம், அப்பளம் இல்லை, இன்றைக்கி பப்படம் இருந்துச்சா, அதை தான் இன்றைக்கி செஞ்சிட்டாங்க. பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது பப்படம். ஒன்றும் கூடி வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும். இன்றைக்கி இது தான். எப்போவுமே டப்பா ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஆனால் மாமியார் இன்றைக்கி கரெக்டாக பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் சுக்கு வெல்லம் கலராக இருக்குல்ல. இன்றைக்கி வந்து முட்டை செய்யணுன்னுட்டு எங்கள் மாமியார் சொன்னாங்க. ஏம்மா அந்த முட்டை இருக்கே, எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு மாமியார் சொன்னாங்க. சரி, மாமியார் சொல்கிறது தட்ட முடியுமா, அதனால் நானும் எடுத்து வேக வச்சு ஃப்ரை பண்ணிட்டேன். மாமியார் வந்துட்டு அதை இப்படி பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. முட்டை ஆம்லேட்லாம் போடாத அப்படின்னுட்டாங்க. அதனால் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா கொஞ்சம் காரசாரமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மூத்தாருக்காகவே நான் செஞ்சுருக்கேன். அவருக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும் தான். நான் மூத்தார் மட்டும்தான். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க இல்லையா, அதனால் அவருக்கு மட்டும் 2 எடுத்து வச்சுட்டோம். மதியம் இது தான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல். சென்னையில் ஈவினிங் டைம். இன்றைக்கி அடித்த வெயிலுக்கு மழை வரன்னு நினைக்கிறேன். ஏன்னா வானம் மூடிட்டு வருது. பார்க்கவே கிளைமேட் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி 1 ஹவரில் 2 வாட்டி நாங்கள் மோட்ரு போட்டுட்டோம். என்னடா நேற்று வந்து பார்த்தா இங்கே யாரோ ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. கீழே நினைக்கிறேன், கீழ் வீட்டில் யாரோ வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. தண்ணி மாட்டிலும் போயிட்டே இருந்திருக்கு. இது தெரியாமல் நாங்கள் மோட்ரு போடுறோம், தண்ணி காலியாகுது, மோட்ரு போடுறோம், தண்ணி காலியாகுது. ஒரு வழியாக இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எதுக்கு மேலே வந்திருக்கேன்னா, அது காய்தல் துணி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். எங்கள் மாமியார் துணி, பாப்பாவோட துணி. காலையிலேயே வந்துட்டு மற்ற துணியெல்லாம் துவச்சி எடுத்தாச்சு, ரஃப் யூஸ் துணியெல்லாம். இது பாப்பாது மட்டும். இது வந்து ஒரு 3 மணிக்கு மேலே போட்டேன் துவச்சி. இப்போ இது எடுக்கலான்னு வரும்போது தான் இதை கண்டுபிடிச்சேன். நான் யாரோ என்னென்னவோ கண்டுபிடிச்சிருக்காங்க, நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, நல்லா இருக்குது, காற்று சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, டைம் கிடைக்க மாட்டேங்குது மேலே வர்றதுக்கு. டைம் கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே கத்திரிக்காயில் பூ விட்டு பல மாதம் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ஒரு கத்திரிக்காவும் வரலை. மாமியார் ரொம்ப ஃபீலிங்ஸ், கத்திரிக்காவே வரலம்மா அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணாங்க, மண்ணில் வச்சாதான் அதெல்லாம் நல்லா வரும். இந்த மாதிரி கேனு இந்த மாதிரி தொட்டிலெலாம் வச்சு அந்த அளவுக்கு வரதில்லைன்னுட்டு. తర్వాత SLC போட்டி போட்டு படிச்சோன்னாங்க. யாரெல்லாம் ஃபீஸ் கொடுக்க வழி இல்லாமல் நானே ஒரு 2 ஆம்பளை பசங்க. உங்கள் கிளாஸில் வெறும் 3 பேர் தானா? இல்லை நிறைய பேர் இருந்தாங்க.
என்ன போட்டி போட்டு படிச்சு நான் இங்கிலீஷு அவங்க எல்லாம் கணக்கு. உங்களுக்கு எல்லா கண்ட்ரியோட இதுவும் தெரியும்ல, தலைநகரம் தெரியும்ல? முக்கால்வாசி தெரியுங்களா? அன்னைக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே எல்லா நாட்டை பற்றியும். ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்குலாம் இல்லை. வேர்ல்டு கண்ட்ரிஸ் ஓரளவுக்கு தெரியும். அதோட தலைநகரங்களும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். எல்லாமே தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். நைட் ரொட்டீன் வீட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சுருக்காங்க. இது மில்லட் கோதுமை அதில் செஞ்சுருக்காங்க சப்பாத்தி. எங்கள் மாமியார் வந்துட்டு இந்த வாட்டி ஜெயிச்சந்தில் போகும்போது மில்லட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மில்லட் மிக்ஸ் பண்ண கோதுமை அதுதான். இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்ட்டு. வெளியில் வந்து இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது, மழை சாரல் போட்டுகிட்டே இருக்குது, நல்ல மழை. இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்துட்டு தக்காளி சட்னி காலையில் வச்சுது, இப்போ எடுத்துட்டாங்க. எப்பவுமே நைட்டுக்கு பார்த்திங்கன்னா காலையில் மதியம் என்ன இருக்கோ அதுதான் நைட்டுக்கு இருக்கும். இது வந்து வெஜ் குருமா, பட்டாணி கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு குருமா வச்சுருந்தாங்க. இப்போ நைட்டுக்கு அதை நாங்கள் எடுத்துட்டோம். கூடவே வந்து அவரைக்காய் பொரியல் மதியம் பண்ணியிருந்தாங்க, அதுதான் இன்றைக்கி. இது மூத்தார் எடுத்துப்பாங்க. தக்காளி சட்னி நான் எடுத்துப்பேன், ஏன்னா தக்காளி சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதில் எதுனா காய் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸும் இருக்குது, சப்பாத்தி ரைஸு யாருக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் எடுத்துப்போம், ஷேர் பண்ணிப்போம். மாவும் இருக்குது, ஆப்பத்துக்கு வேணும்னா அதை கூட எடுத்துப்பாங்க. இப்போல்லாம் பாப்பாவை மாமியார் தூக்குனாங்கன்னா அவள் அழ ஆரம்பிக்கிறா, அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஈவினிங் வந்து 4 மணிக்கு போட்ட டீ இன்னும் கூட இருக்குது. இது பசும்பால். பையனுக்கு வந்துட்டு இப்போ பால் நைட்டில் கொஞ்சம் கொடுப்பேன், அது மீதி தான். 1/2 லிட்டர் தான் வாங்குவேன், காலையில் சாயங்காலம் 2 வேளையும் கொடுத்துட்டு மீதி இது. அது டாக்டர் வந்து 200 கிராம் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு வேலைக்கு, அதனால் 400 கிராம், மீதி 100 கிராம் எப்பவுமே இருக்கும். வழக்கம் போல் எங்கள் வீட்டில் இப்போ தண்ணி வச்சுருக்காங்க, காலையில் வச்சது காலியாகிடுச்சு, அதனால் இது புதுசாக இப்போ வச்ச தண்ணி. சாப்பாடு குழம்பெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போது மதியம் வறுத்த அப்பளம். எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, சாப்பாடு யார் எடுக்கிறாங்களோ அவங்க அப்பளம் எடுத்துப்பாங்க. சப்பாத்தி இருக்கு இல்லையா, சப்பாத்திக்கு அப்பளம் வேண்டாம், அதனால் இது மூடிடுவோம்.